ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவேதாவை பற்றி பார்க்க போகிறோம். துவேதாவை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் கொரியன் இன் தமிழ். நான் உங்கள் அதுல்யா. ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, துவேதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க, கூகுள் பண்ணி பார்த்தீங்க, இல்லை வேறு எந்த வீடியோவில் பார்த்தாலும் டு பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. டு பிகம் அப்படின்னா என்ன, ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன இதுக்கான மீனிங் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். துவேதாவுக்கு பேசிக்காக 3 விஷயங்கள் இருக்குது அடிப்படையாக. இது எல்லாமே இன்னும் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த 3 என்னன்னு பார்த்துலாம். இது துவேதா எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதோட பேசிக் ஃபார்ம் துவேதா. இதோட கிராமட்டிக்கல் ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி மாறும்னா துவே அப்படின்றது மாறும். இதுவும் துவேதா, இதுவும் துவேதா. ஆனால் அது ஸ்பெல்லிங் பாருங்கள். இது பேஸ் ஃபார்மில் எப்படி இருக்கும், இதுவே ப்ரெசன்ட் ஃபார்மில் இது இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் வேலை செய்து, கம்ப்யூட்டர் வேலை செய்யுது, ஃப்ரிட்ஜ் வேலை செய்யுது, கம்ப்யூட்டர் வேலை செய்யல, ஃப்ரிட்ஜ் வேலை செய்யல, வாஷிங் மிஷின் வேலை செய்யல, பிரிண்டர் வேலை செய்யல, ஏதோ ஒரு பொருள் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது, வேலை செய்யுதுன்னு சொல்லும்போது நல்லா ஓடுது, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த துவேன்றது. ரெண்டாவது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு நடிகர் ஆகணும், அந்த மாதிரி ஆகிறத பற்றி சொல்லும்போது எப்போ யூஸ் பண்ணால் அந்த துவேதாவை யூஸ் பண்ணும். மூணாவது எங்கே யூஸ் பண்ணுன்னா, ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறத பற்றி சொல்கிறது, இல்லை ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த துவேதா அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர்கா சல் துவேயு அப்படின்னு என்ன அர்த்தம்? கம்ப்யூட்டோ அப்படின்னா கம்ப்யூட்டர், சல் அப்படின்னா நல்லா, துவேயோ அப்படின்னா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் நல்லா வேலை செய்யுது. ஸோ கம்ப்யூட்டர் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இல்லை கம்ப்யூட்டருக்கு வேலை வேறு என்ன சொல்லலாம்? சாரி, கம்ப்யூட்டரே வச்சுக்கலாம். கம்ப்யூட்டருக்கு வேலை வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு டக்குன்னு எனக்கு மைண்டில் வரல. லெட்ஸ் ஃபேன் வேலை செய்யலைன்னு சொல்லலாம். ஃபேன் கா சல் அப்படின்னா நல்லான்னு அர்த்தம். வேலை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அன், செய்யலைன்னும்போது துவே யோ, அந்த்வேயோ. ஃபேனுக்கா அந்த்வேயோ, ஃபேன் வேலை செய்யலை. ஓகேங்களா? ஃபேன் வேலை செய்யலை. ஸோ வேலை செய்யுதுன்னா சல் துவேதா, துவேயோ. வேலை செய்யலைன்னா அந்த்வேயோ. ஓகேங்களா? இது புரிஞ்சதா? முன்னாடி என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பொருளை பற்றி யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொன்சிங் நிமி துவேகு ஷிப்பாயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கு ஷிப்பாயோ அப்படின்னா ஆசைப்படுறது அப்படின்னு அர்த்தம். துவேதானா ஆக ஆசைப்படுறதுன்னு அர்த்தம். ஸோ என்னவாக ஆசைப்படுறீங்க? டீச்சராக ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். சொன்சிங் நிமி துவேகு ஷிப்பாயோ. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன நீங்கள் சொல்லலாம்? டீச்சருக்கு வேலை டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர், ஃபார்மர், என்ன வேணுமோ அதை போட்டுட்டு நான் இதுவாக ஆக ஆசைப்படுகிறேன் அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சொன்சிங் நிமி துவேகு ஷிப்பாயு. ஸோ ரெண்டாவது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்தது அக்செப்டபிள், நான் அக்செப்டபிள். ஏற்றுக்கக்கூடியது, ஏற்றுக்க முடியாதது. இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த மீனிங் உங்களுக்கு எதுன்னு தெரியல. காமியான். ஸோ கானா போகிறது, மியோன்னா போனினா. ஸோ அந்த்வேயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்றுக்க முடியாது. நீ போனீன்னா ஏற்றுக்க முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ போகக்கூடாது. நீ போகக்கூடாதுன்றத இதுக்கான அர்த்தம். காமியான் அந்த்வேயோனா நீ போனீன்னா ஏற்றுக்கக்கூடாது, ஏற்றுக்க முடியாது. ஸோ காமியான் அந்த்வேயோனா ஏற்றுக்க முடியாது, நீ போனீங்கன்னா ஏற்றுக்க முடியாது, நீ போகக்கூடாது அப்படின்றத இதுக்கான மீனிங். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், யாரோ ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்கள் 2 விதமாக பதில் சொல்லலாம். ஒன்று என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது முக்கா. முக்கா அப்படின்னா வர முடியாது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா என்னால் நீ சொன்னதை ஏற்றுக்க முடியல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா அந்த்வேயோ. அந்த்வேயோ அவங்க சொல்கிறத மறுக்கிறதுக்கு
அந்த்வேயோ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் நிறைய வந்து கொரியன் ட்ராமாஸ் பார்க்கும்போது குழந்தைங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு பீஸ் கூட அப்படின்னு கேட்கும்போது அன்பே அன்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏற்றுக்க முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லை யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க கீழே விழ போகிறாங்க, வேணும்னே விழ போகிறாங்கன்னா அப்போ நம்ம சொல்லலை இதை செய்யக்கூடாது, இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அன்பே அன்பே அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த்வேயோ அப்படின்னா ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஏற்றுக்கக்கூடியது இல்லை, நீ செய்யக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிற 2 மீனிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ முக்காக்கும் அங்காக்கும் 2 வித்தியாசம். நம்ம கொரியனில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொத் அன் இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரு விஷயத்த செய்ய முடியல, ஒரு சுச்சுவேஷனால் உங்களால் செய்ய முடியல. நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு பின்னாடி டிவி ஓடிட்டுருக்கு, அந்த படத்தை உங்களால் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்போ நீங்கள் வந்து முக் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதுவே வந்து இந்த அண்ணுன்றது எப்போ யூஸ் பண்ணணும்னா, உங்களால் ஒரு விஷயத்த செய்ய முடியும், உங்களுக்கு செய்யக்கூடிய சுச்சுவேஷனும் இருந்தது, ஆனால் நீங்கள் தான் வேணும்னே அந்த விஷயத்த செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அன்ன்றதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அங்கா அப்படின்னா வந்து என்னால் வர முடியும், ஆனால் நான் வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து முக்கா அப்படின்னா வந்து என்னால் போக முடியல, எனக்கு ஆனால் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது முக்கா அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ முத் அப்படின்னாலும் அங்கன்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த துவேதாக்கு இது மட்டும்தான் மீனிங்கா? இப்போ 3 பார்த்தாலும் இது வேலை செய்யுது, ஆகிறது, ஏற்றுக்கக்கூடியது, ஏற்றுக்க முடியாதது, இது மட்டும்தான் மீனிங்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதை தாண்டி இன்னமும் மீனிங் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லைட்டாக ஒரு சின்ன சாம்பிள் கொடுத்துட்றேன். நீங்கள் எங்கேயாவது படிக்கிறீங்க, இல்லை நீங்களே ஓனாக படிக்கிறீங்கன்னும் போது அது உங்களுக்கு பெட்டராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாதா துவேதா அப்படி சொல்லிட்டு 2 கிராமர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷில் எப்படி, தமிழில் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னால் வந்து ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நான் வந்து புக்கை எழுதினேன் அப்படின்னு சொல்லும்போது ஆக்டிவ் வாய்ஸ். இதுவே வந்து நான் என்னை பற்றி சொல்லலை, புக்கை எழுதி முடித்ததை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது புக்கை எழுதிட்டாங்க, புக்கு எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யார் செஞ்சாங்கன்றதுக்கு முக்கியத்துவம் தரும்போது ஆக்டிவ் வாய்ஸ். ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சுப்பா, யார் செஞ்சாங்கன்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லும்போது பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கும்போது நீங்கள் ஹாதா அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதை வந்து ஒருத்தவங்க செஞ்ச அந்த விஷயம் யார் செஞ்சாங்கன்னு எனக்கு முக்கியம் கிடையாது, அந்த விஷயம் செஞ்சு முடிஞ்சிடுச்சு அப்படின்னும்போது நீங்கள் துவேதா அப்படின்றத யூஸ் பண்ணணும். இது இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணணும். இதை தாண்டி நிறைய இருக்குது, நம்ம பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து பேசிக்காக இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதோட நம்ம துவேதாவை முடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த நான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாக்கு என்ன மீனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மீனிங் இருக்குது. இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லும்போது நான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து எம்ஃபசிஸ் பண்ணி சொல்லும்போது இந்த நான் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது இல்லைன்னா அது அப்படின்றது போது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நவுனுக்கு சொல்லும்போது இதை யூஸ் பண்ணணும். இதுவே வந்து ஒரு வேர்பாக இருக்கும்போது கான்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வேர்புக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து வேர்புக்கு வந்து நாக்கா அப்படின்னு கான்னு யூஸ் பண்ணுவாங்க. இது நவுன், இது வேர்ப். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் நாக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு நவுன், இந்த நவுன் இல்லை இந்த நவுன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நான்றதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கீச்சா நா சா அப்படின்னா என்ன அர்த்தம்? கீச்சா அப்படின்னா வந்து நவுனு, ட்ரெயின் அப்படி இல்லைன்னா காரு. கீச்சானா சா அப்படின்னா வந்து ட்ரெயின் இல்லைன்னா காரு. அண்ணன் இல்லைன்னா அக்கா அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்? உப்பானா ஒன்னி, உப்பானா ஒன்னி, ஒப்பானா ஒன்னி. ஓகேங்களா? அண்ணா இல்லைன்னா அக்கா. ஸோ இது இல்லைன்னா அது, அண்ணா இல்லைன்னா அக்கா, அப்பா இல்லைன்னா அண்ணா, அந்த மாதிரி இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லும்போது இந்த நான்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரியான எம்ஃபசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 3 ஆப்பிள் இருக்குது. ஸோ 3 ஆப்பிள் எப்படின்றத கொரியனில் சொல்லணும்.
ஆப்பிள்னால் வந்து சாக்வா. நம்ம ஆல்ரெடி வந்து கொரியனில் பார்த்துட்டோம். ஒரு பொருள் வந்து கவுண்டரில் சொல்லும்போது எப்படி சொல்லணும், ஃபர்ஸ்ட் வந்து நவுனை பற்றி சொல்லணும். நவுன் அப்படின்னா வந்து திங்ஸ், எந்த பொருளை பற்றி சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு அடுத்தது நம்பரை யூஸ் பண்ணணும். நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு அதோட கவுண்டரை யூஸ் பண்ணணும். இதுதான் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதன் ஃபார்மேட்டில் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நவுன்னா வந்து சாக்வா ஆப்பிள், சே அப்படின்றது நம்பர் 3 அப்படின்றத குறிக்குது. அடுத்தது கவுண்டர் பார்ட்டிக்கல் வந்து கே. ஓகேங்களா, என்கிட்ட 3 ஆப்பிள் இருக்குதுன்னு சொல்லும்போது சாக்வா சேகே இஸ்ஸோ அப்படின்னு சொல்கிறேன். என்கிட்ட 3 ஆப்பிள் இருக்குது. இதுவே வந்து நான் எம்ஃபசிஸ் பண்ணுறேன், என்கிட்ட வந்து 3 ஆப்பிள் இருக்கு, என்கிட்ட 2 ஆப்பிள் இருக்குது. ஸோ 2 3 அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்தி சொல்கிறோம்ல 3. அந்த மாதிரி கொரியனில் சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 அப்படி சொல்கிறோம். கொரியனில் வந்து கவுண்டர் பார்ட்டிக்கல் வரும்போது அந்த கவுண்டர் பார்ட்டிக்கலோட சேர்த்து சொல்லணும். இங்கே பாருங்கள், சாக்வா சேகேனா இஸ்ஸாயோ. ஸோ நான் அப்படி சொல்லும்போது 3 ஆப்பிள் இருக்குது, 2 ஆப்பிள் இருக்குது அப்படின்னு அழுத்தி சொல்கிறீங்க. சாக்வா சேகேனா இஸ்ஸாயோ. சாக்வா சேகே இஸ்ஸாயோ, 3 ஆப்பிள் இருக்குது. சாக்வா சேகேனா இஸ்ஸாயோ, என்கிட்ட 3 ஆப்பிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த நான் வந்து எங்கே 2 இடமா யூஸ் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த உய் அப்படின்ற பொசசிவ் மார்க்கரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொசசிவ் மார்க்கர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 2 சவுண்டு இருக்குது. ஒன்று வந்து இதை உய் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இதை ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது உயினும் படிப்பாங்க, இது ஈனும் படிப்பாங்க, ஏனும் படிப்பாங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், சிங்கு ஏ சிப் அப்படின்னு என்ன அர்த்தம், ஃப்ரெண்டோடைய வீடு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தவங்களோட வீடு, என்னோட வீடு, அவனோட வீடு, அவளோட புக்கு, அவளோட படிப்பு, அவளோட ஸ்கூலு, அந்த மாதிரி சொல்லும்போது அவளோடைய, இவளோடைய, இவனுடைய, ஃப்ரெண்டோடைய, அந்த மாதிரி உடையன்னு சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சிங்குயே ஜிப் அப்படின்னா வந்து ஃப்ரெண்டோடைய வீடு. சிங்குயே ஹக்யோ ஃப்ரெண்டோடைய ஸ்கூலு. நோயே காஜோப் உன்னுடைய குடும்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியனில் ஒரு இது இருக்குங்க, இந்த ஏன்றதுக்கு பதிலாக இன்டர்சேஞ்சபிளாக நீங்கள் எதை யூஸ் பண்ணலான்னா நே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலான்னா, சிங்கு நே ஜிப் ஃப்ரெண்டோடைய வீடு. இந்த ஏக்கு பதிலாக நீங்கள் நேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சிங்கு நே ஹக்யோ நோ மே காஜோக் உன்னுடைய குடும்பம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த நேன்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணாமல் வேறு யாராவது ஒருத்தவங்க நேன் யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கணும், ஓகே ஸோ நேனாலும் ஏனாலும் ஒன்று தான். ஸோ அப்படின்னா ஃப்ரெண்டோடைய வீடு, ஃப்ரெண்டோடைய ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ரெண்டோடைய நாயின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும், ஃப்ரெண்டுக்கு வந்து சிங்கு, ஏன்றதுக்கு சிங்கு உடையன்னு சிங்குனே கங் கா ஜி. நானே ஸ்பெல்லிங் மறந்துட்டேன். கங்காஜி கங்காஜி. ஓகேங்களா. கங்காஜி அப்படின்னா நாய்க்குட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்டோடைய நாய்க்குட்டின்னா கங்காஜி. ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும், இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from you guys. நான் உங்கள் துல்யா.